வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம்னா தியாகராஜா காலேஜ் இன்ஜினியரிங். ஏன்னா நான் யூஜி பிஜி ரெண்டுமே தியாகராஜா காலேஜ் இன்ஜினியரிங்கில் தான் பண்ணேன். ஸோ இப்போ அலுமினி மீட்டுன்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு நான் காலேஜ் ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்கேன். வி பிளாக் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி வி பிளாக் ஃபுல்லாக வரும். அதுவரை இது ஜஸ்ட் ஒரு ட்ரைலர் தான். உங்களுக்கு அடுத்தாப்பில் ஃபுல் டிபார்ட்மெண்ட்டு அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இதுக்கான ஃபுல் வீடியோ கூடிய சீக்கிரம் இந்த சேனலில் வரும். இது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மதுரையோட பெருமை, தமிழ்நாட்டோட பெருமை, தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பற்றி நம்ம டீட்டெயிலாக ஃபுல் வீடியோ கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். My name is Sanjay Shankar. I am from Madurai. I am proud to be a TCA. என் பேர் முகிலன். செகண்ட் இயர் ட்ரிபிள் படிக்கிறேன். லேட்டர் இந்த காலேஜ் எதுக்கு சூஸ் பண்ணோன்னா, இந்த காலேஜ் தமிழ்நாட்டிலே ஒரு டாப்பான காலேஜ். பிளேஸ்மெண்ட்ஸ், பெட்டர் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லா காலேஜோடு கம்பேர் பண்ணும்போது பெட்டர் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதனால தான் நான் இந்த காலேஜ் சூஸ் பண்ணேன். என்னோட பேர் என் பேர் அருணேஷ். நான் இங்கே பிஏ சிஎஸ்சி படிச்சுட்ருக்கேன், தேர்ட் இயர். ஏன் இந்த காலேஜை சூஸ் பண்ணீங்க? என்ன காலேஜ் லைக் இதில் டிஎன்இ கட் ஆஃப் 195 வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா டாப் காலேஜஸ் அப்படி லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கப்போ இதுவும் இருக்கிறதுனால அண்ட் இந்த மதுரையும் கொஞ்சம் ஊர் நல்லா இருக்கும் அப்படின்றக்கான காலேஜ் சூஸ் பண்ணேன். நான் ஹரிஷ் கண்ணன். நான் டிப்ளமோ படிச்சுட்டு அப்படியே இங்கே இன்ஜினியரிங் லேட்ரல் என்ட்ரி. எனக்கு கட் ஆஃப் 98 இருந்துச்சு. இங்கே காலேஜ் மதுரையில் பெஸ்ட் காலேஜ் இன்ஜினியரிங் பார்க்குறப்ப தேராது இருந்துச்சு. அதனால சூஸ் பண்ணேன். மேடம் வாங்க. தியாகராஜா காலேஜ் இன்ஜினியரிங்கோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். எல்லாத்தோட கனவு என்னது? கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறது தானே. இதுதான் தியாகராஜா காலேஜோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். சொன்னாங்க கேரியர் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னா, மெயினாக யூடியூப்ல கேரியர் கைடன்ஸ் குருன்னு ஒரு சேனல். அது ஒரு 50% அவங்களோட அலைட் ஆகிட்டு. இன்னொன்று என்ன சொல்றேன்னா, நீங்க முதல்ல டிசின்னு ஒரு பயிரில் வரும்போது டிசி ஒரு கேம்பஸ் நீங்க முதல்ல நீங்க ஒரு வாட்டவர் தியாகராஜில் உங்களுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த பிளேஸ்மெண்ட் நீங்க முதல்ல பிளேஸ்மெண்ட் கொடுத்த போங்க. ஸோ மாஸ்டர் டிகிரி படிக்கிறதுக்கு ஏது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்க எப்போதுமே வந்துக்கலாம். ஸோ நீங்க கண்டினியூஸா யூஜி வரை நீங்க டீனேஜ் இருக்கும்போது உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களை சேர்த்து விட்டுருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களோட காசுல நீங்க என்ன செஞ்சீங்கன்னா யூஜி படிச்சிருக்கலாம். இப்போ நீங்க பிஜின்னு ஒரு ஆப்ஷன் பண்ணும்போது நீங்க கண்டிப்பா தியாகராஜா. இன்னும் நான் பெருமையா எல்லா இன்டர்வியூல என்ன சொல்லுவேன்னா, நான் எந்த காலேஜ் ப்ரொஃபஸர் வேலைக்கு போனாலும் எந்த இடத்துல நீங்க இன்டர்வியூ கிடையவே கிடையாது. ஸோ ஏன்னா எனக்கு ஒரே லோகோ என்னன்னா தியாகராஜா தான். டிசி தான் என்னுடைய லோகோ. நான் எத்தனையோ காலேஜ்க்கு இன்டர்வியூ போனாலும் எனக்கு எந்த இடத்துலயும் என்ன கிடையாது, இன்டர்வியூ கிடையாது. ஸோ அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, இந்த டிசியில வெரி கோல்டு மெடலிஸ்ட் நினைச்சிருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. டிசி அவ்வளவுதான். டிசியில நான் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட். அது நீங்க எந்த இடத்துல எடுத்தாலும் ஓகே தான். பட் டிசி லோகோ உங்களுக்கு எப்பவுமே கை கொடுக்கும். அதனால கண்டிப்பா பிளேஸ்மெண்ட் நல்லபடியா பண்ணுங்க. மெயினா ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க ஃபைனல் இயர்ல நீங்க என்ன ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் உங்களுக்கு விசிட்டிங் கார்டு. இப்போ மற்ற உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு போற விசிட்டிங் கார்டுக்கும் நீங்க புதுசா நீங்க கம்பெனிக்கு போகும்போது உங்களுடைய விசிட்டிங் கார்டு என்னது, உங்களுடைய ப்ராஜெக்ட் தான் ஒரு கை கொடுக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் நீங்க இப்பவே நீங்க வாட்டர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் இருக்கும்போதே நீங்க இப்பவே உங்க ஃபேக்கல்டி டிஸ்கஸ் பண்ணி நீங்க எந்த ஸ்ட்ரீம்ல போக போறீங்க, நீங்க தெர்மல் சைட் போக போறீங்களா, ப்ரொடக்ஷன் போக போறீங்களா, மெட்டலர்ஜி சைட் போக போறீங்களா,
நீங்க எந்த ஸ்ட்ரீம் போக போறீங்களோ இப்பவே நீங்க செகண்ட் ஆர் தேர்ட் இயர்ல டிசைட் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரீம்ல வந்து நீங்க ப்ராஜெக்ட் பண்ணுங்க. எவ்வளவு கூட வந்து நீங்க வந்து வெளியில ப்ராஜெக்ட் பண்ணா ரொம்ப நல்லது. புரியுதா? ஒண்ணே இங்க டெஸ்டிங் ரிலேட்டடா நீங்க மெட்டல் ரிலேட்டடா பண்ணா இங்க ஓகே. அப்படி இல்லையா முடிஞ்சவரை வந்து ஒரு கம்பெனில போய் வந்து நீங்க முடிஞ்சவரை ப்ராஜெக்ட்ஸ் வாங்கி அந்த கம்பெனில வந்து இன்டர்ன்ஷிப் வாங்கி அந்த கம்பெனில வந்து நீங்க என்ன செய்யுங்க ப்ராஜெக்ட் பண்ணுங்க. ஏன்னா கம்பெனில எதுக்கு போக போறீங்கன்னா உங்களுக்கு அங்க ஒரு செல்ஃப் டிசிப்ளின் கிடைக்கும். ஏன்னா வந்து இப்போ வந்து நீங்க ஏனோ தானோன்னு இருந்திருப்பீங்க. ஸ்கூலிங் லைஃப்ல ஒரு இருக்கும், காலேஜ் லைஃப்க்கும் உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ மறுபடியும் வந்து நீங்க வந்து கரெக்டா ஒரு லைனா வரணும்னா நீங்க இண்டஸ்ட்ரியில போனீங்கன்னா அவங்க ஷிஃப்ட் 7 மணினா 7 மணி எப்போ அவங்க எல்லாமே உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் ஆக்டிவிட்டிஸ் கிடைக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸ்போசர் வந்து எங்க கிடைக்கும்னா வந்து நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியில போய் ப்ராஜெக்ட் பண்ணாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒரு நல்ல ஏன்னா நீங்க பிஇ முடிச்சுட்டு வேலைக்கு தான் போக போறீங்க. அந்த வேலைக்கு போறது வந்து இந்த 2 வீக்ஸ் இன்டர்ன்ஷிப் வந்து எல்லாருமே போங்க. அந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் போகும்போதே வந்து உங்களுக்கு ஒரு ஃபீல்டு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த கம்பெனில இருந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது ரொம்ப ஈஸி. நீங்க ப்ராஜெக்ட் வந்து பண்றது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில போனீங்கன்னா அவங்களே வந்து ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருப்பாங்க. நீங்க ஒரு இன்டர்ன்ஷிப் போகும்போது அந்த 2 வீக்ஸ்ல வந்து அந்த கம்பெனில வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும். வந்து பெல்ட் கட் ஆயிருந்திருக்கலாம், இல்ல வந்து அடிக்கடி வந்து ட்ரிப் ஆகலாம், ஆட்டோமேட்டிக் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கும். அதை வந்து நீங்க அப்சர்வ் பண்ணிட்டு வந்து உங்களுடைய ப்ரொஃபஸர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. சார் இந்த மாதிரி நான் இன்டர்ன்ஷிப் போனேன், இந்த இன்டர்ன்ஷிப் போன கம்பெனியில வந்து இந்த ப்ராப்ளம் தான் அதிகமா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது பண்ணீங்கன்னா நீங்க உங்க ப்ரொஃபஸரோட டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், ப்ரொஃபஸரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ரெண்டையும் மிங்கிள் பண்ணி நீங்க என்ன செய்யுங்கன்னா லைவ் ப்ராஜெக்ட்ஸா பண்ணுங்க. புரியுதா? அதுதான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இன்டர்வியூ உட்காருறீங்கல்ல, நீங்க இன்டர்வியூ பண்ணது வந்து வாட்டர் மேபி நீங்க வந்து ஐடி கம்பெனி போறது பெரிய விஷயம் கிடையாது. யாரும் ஐடி கம்பெனி போகலாம். ஆனா உண்மையிலேயே வந்து என்னன்னா கோர்ல நீங்க வந்து பேசாததுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ ஒயிட் காலர் ஜாப் மாதிரி வந்து பிஇ முடிச்சோட வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு போறேன், அது வந்து மேபி 2 வருஷம் இருக்கலாம், 3 வருஷம் இருக்கலாம். பட் வந்து உங்களுக்கு எப்பவுமே வந்து உங்களுடைய க்ரோத் எதுல இருக்குன்னா கோர் இண்டஸ்ட்ரியில தான் உங்களுக்கு என்ன இருக்கும் க்ரோத் இருக்கும். பட் இனிஷியல் ஹைக்னா உங்களுக்கு ஐடி கம்பெனில இருக்கலாம். எடுத்தனா வந்து ஒரு 30,000 40,000 50,000 இனிஷியலா போலாம். ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இப்போ இந்த வருஷமும் போன வருஷமும் அதிகமா பாத்தீங்கன்னா என்ன பிரான்ச் அதிகமா எடுத்திருக்காங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் கிடையாது, கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே வந்து இப்போ நம்ம சொல்லிட்டே போகலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஏஐடிஎஸ், ஏஎம்எல், பிளாக் செயின் மேனேஜ்மெண்ட், ஐஓடிஸ், இந்த மாதிரி கம்ப்யூட்டருக்கான பிரான்ச்சஸ் நிறைய இருக்கு. ஸோ 4 வருஷம் கழிச்சு வரும்போது அதிகமான ஸ்டூடெண்ட் எதுல வருவாங்க? எந்த ஃபீல்ட்ல வருவாங்க? கம்ப்யூட்டர் ஓரியன்ட்ல தான் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஸோ அப்போ வந்து கண்டிப்பா வந்து டிமாண்ட் எங்க இருக்குன்னா நீங்க படிக்கிற இந்த மெக்கானிக்கல் வந்து கண்டிப்பா வந்து பூம் ஆகும். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் வந்து சார் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டு ஈஸி போட்டு ட்ரிபிள் போட்டு ஆனால் கிடைக்காம வந்து இங்கே நான் மெக்கானிக்கல் எடுக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. ஆனால் கண்டிப்பா வந்து அடுத்த ரூல் பண்ண போற பிரான்ச் எதுனா 2028ல வந்து ரூல் பண்ண போற பிரான்ச் என்னன்னா நீங்க பாஸ் அவுட் ஆகிட்டு வர பிரான்ச் வருஷம் எந்த டிபார்ட்மெண்ட் ரூல் பண்ணும்னா மெக்கானிக்கல் அண்ட் ட்ரிபிள். இந்த 2 டிபார்ட்மெண்ட் தான் ரூல் பண்ணும். ஆப்வியஸ்லி என்னன்னா இ வெஹிக்கிள் வரப்போது எல்லாருக்கும் தெரியும். 2030ல வந்து எல்லா வெஹிக்கிள் என்னவா இருக்கணும்? இ வெஹிக்கிள் இருக்கணும். கவர்மெண்ட் ஜிஓ கொடுத்துட்டாங்க. 2026க்கு அப்புறம் வந்து எந்த வெஹிக்கிளும் எது பண்ணக்கூடாது, நார்மல் டீசல் அண்ட் பெட்ரோலை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடாது. ஸோ அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்புறம் வந்து 27, 28ல வந்து நீங்க எந்த ஃபீல்டு ரூல் பண்ணணும்னா ஆட்டோமொபைல் செக்டார் ரூல் பண்ணணும். ஆட்டோமொபைல் செக்டார் எதோட பிரான்ச்? உங்களுடைய மெக்கானிக்கல் பிரான்ச் தான். ஸோ அதனால வந்து எல்லாருமே வந்து முடிஞ்சவரை வந்து எதுக்கு பேசாகணும், கோர்ல வந்து பேசாங்க. சப்போர்ட்டிவா வந்து என்ன செஞ்சுக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். வந்து முடிஞ்சவரை எல்லாருமே வந்து எது பேச எது கோர்ல ஆனாலும் மேபி கோர்ல போகும்போது இனிஷியல் சேலரி கம்மியா இருக்கலாம். ஆனா 58-60 இயர்ஸோட உங்க growth வந்து எதுல இருக்கும்? மெக்கானிக்கல் பிரான்ச்ல தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். எனி இண்டஸ்ட்ரி ரிலேட்டட். ஏன்னா நான் இங்க பிஇ சேர்றதுக்கு முன்னாடியே வந்து நான் 15 வருஷம் இண்டஸ்ட்ரி ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருந்துட்டு தான் வந்தேன். எனி கேப் பிட்வீன் இண்டஸ்ட்ரி அண்ட் எஜுகேஷன் ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். CFT lab. இது எல்லாமே மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட கிளாஸ் ரூம்ஸ்.